ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமுஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி திருக்கார்த்திகைங்க. இன்றைக்கி இந்த திருக்கார்த்திகை அன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி திருக்கார்த்திகை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே பனை ஓலை எடுத்துருக்குறேங்க. இது எங்கள் திருநெல்வேலி ஊர் சைடு ரொம்ப ஸ்பெஷலுங்க. நாங்கள் திருக்கார்த்திகை அப்போ நாங்கள் பனை ஓலை கொழுக்கட்டை தான் செய்வோம். எனக்கு இங்கே சென்னையில் சின்ன பனை ஓலை தாங்க கிடச்சிச்சு. ஓலை ரொம்ப சின்னதாக இருந்துச்சுது. அதனால் கொழுக்கட்டை சின்ன சின்ன கொழுக்கட்டையாக தான் செய்ய முடிஞ்சிச்சுது. இப்படி வச்சு மடிச்சுட்டு நம்ம அந்த ஓலையில் இருக்கிறத எடுத்து இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டை நல்ல மணமாக இருக்கும். பனை ஓலை கொழுக்கட்டை லாஸ்ட்டு மீதி இருக்கிற அந்த ஓலெல்லாம் நீண்டுக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுக்கணும். பாருங்கள், நல்லா கட் பண்ணிவிட்டேன். இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. தண்ணியை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வைக்கும்போது பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் இருக்குது பனை ஓலை. ஆனால் அவிஞ்சு வரும்போது பாருங்கள், நான் கலர் உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லாமே அடுக்கி வச்சாச்சுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை ஒரு 10 to 12 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்குள்ளே நமக்கு ரெடி ஆயிரும். இது வேகட்டும். நம்ம 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுதுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுது. எவ்வளோ மணமாக இருக்குது தெரியுமா? பாருங்கள், அந்த ஓலையோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சுது. பாருங்கள், சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். இது எங்கள் திருநெல்வேலி சைடு ரொம்பவே ஸ்பெஷலுங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நமக்கு சாமி கும்பிட பிரசாதமும் ரெடி ஆயிருச்சுது. இனிமேல் நம்ம சாமி கும்பிட தான் ஆரம்பிக்கணும். விளக்கெல்லாம் ஏற்றியாச்சுங்க. திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம வீட்டிலலாம் விளக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் தான் அகல் விளக்கு எல்லாமே ஏற்றணும். வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாசலுக்கு வெளியிலலாம் அகல் விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கணும்.
சாமி பக்கத்துலேயும் நான் வந்து அகல் விளக்கு வச்சுருக்கேன், பிரசாதமும் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னோடய பூஜை ரூமு வந்து சின்ன கபோர்டு தான். இப்போ வெளியில் அகல் விளக்கு வைக்கலாம். நமக்கு எப்படிலாம் விருப்பம் இருக்கிறோ அந்த மாதிரிக்கு டெக்கரேஷன் பண்ணி அகல் விளக்கு வச்சுக்கலாங்க. எந்த இடத்துலலாம் இருட்டு இருக்குதோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக வந்து அகல் விளக்கு வைக்கணுங்க, ஒவ்வொரு விளக்கு வைக்கணும். இப்போ நான் எல்லா பக்கமும் அகல் விளக்கு ஏற்றிக்கிறேன். நான் எல்லா பக்கமுமே அகல் விளக்கு ஏற்றிட்டேங்க. பாருங்கள், இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தாங்க செலிப்ரேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.